இயக்குனர் பி வாசு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். திரைத்துறை அப்படின்றத தாண்டி ஒரு எப்படிப்பட்ட மனிதர் சார் அவர்? சார், அவரு திரைக்கு மட்டும் மேக்கப் போட்ட ஹீரோ இல்லை சார். அவர் மேக்கப் போடாட்டி ஹீரோ, மேக்கப் போட்டாலும் ஹீரோ தான். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற முதல் ஸ்பெஷாலிட்டி. மேக்கப் போட்டதால ஒரு ஹீரோயிசம் கிடையாது, ஒரு மேக்கப் போடலான்னா ஒரு ஹீரோ தான். அவர் ஒரு நடிகனா, ஒரு மனிதனா அவர் பெரிய பெரியவங்க கிட்ட, அதாவது இவங்க பெரிய ஆளு, அவங்க இவர் பெரிய டைரக்டர், இவர் பெரிய ப்ரொடியூசர் அப்படின்றவங்க கிட்ட அவர் பழகிறத விட அவருடைய, அதாவது இந்த கீழே இருக்கிற டெக்னீஷியன்ஸோட பழகிறத அவர் ரொம்ப விரும்புவார். அதாவது அவர் எல்லா தொழிலாளியும், சக தொழிலாளி மேல அவர் இப்போ என்னையே உதாரணமா எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட பேசும்போது வாசு சார் என்ன செய்யணும் அதுதான் பேசுவார். ஆனா என் அசிஸ்டன்ட் கிட்ட பேசும்போது தோல்ல கை போட்டு பேசுவார். ஸோ அந்த குணம் அவருக்கு உண்டு. அதாவது என்னன்னா, இவங்களை எல்லாம் கட்டி அணைச்சு போகணும், இவங்கெல்லாம் நம்ம பக்கத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த குணம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இவங்கெல்லாம் பெரியவங்க, அவங்கெல்லாம் சின்னவங்க இல்லை, அவருக்கு சின்னவங்களை தான் பிடிக்கும், சாதாரண மனிதனை தான் பிடிக்கும். அவர் சாப்பிடும்போது கூட அவர் இந்த தொழிலாளியோட தான் உட்காந்து சாப்பிடுவார். அவரோட அசிஸ்டன்ஸ், அவருடைய டச்சப்பு, அவருடைய மேக்கப் அசிஸ்டன்ட், அவங்களோட தான் உட்காந்து சாப்பிடுவார். இப்போ நாங்கள்லாம் உட்காந்து ஒரு கேமராமேன், ஒரு டைரக்டர், ஒரு டான்ஸ் மாஸ்டர், இவங்களாம் உட்காந்து சாப்பிட்டா கூட நீங்கள் சாப்பிடுங்க நான் வந்துடுறேன்றது. ஸோ அவருக்கு பிடித்தது அந்த அந்த தொழிலாளிகளுடையே இருக்கணும், தொழிலாளிகளுடையே நம்ம எப்பவுமே மூவ் பண்ணணும், அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற சிறந்த குணம் அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப சிறந்த குணம். தோளில் கை போட்டு பேசுவது மட்டுமில்லை, எந்த நேரத்திலும் தோள் கொடுப்பவராகவும் இருந்திருக்கிறார் அப்படின்றதான் நீங்க சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.